கிறிஸ்தன் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, awesome God, wonderful God, the God who hears our prayer, the God who looks into our heart's desire. உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உங்கள் ஜெபத்தை கேட்கும் தேவன், உங்கள் இறுதிய இயக்கங்களை பார்க்கும் தேவன், உங்களை சந்திக்கும் தேவன். நீங்கள் கூட்டமாக தான் இருந்தாலும் இல்லை, நீங்கள் தனியாக இருந்தால் கூட, even you are alone, your prayer, God still listen to your prayer and come for your help. Amen. Hallelujah. நீ தனியாக இருந்தால் கூட இயேசு கிறிஸ்துவானவர் உன் ஜெபத்தை கேட்டு உன் இருதயத்தை பார்த்து, the main thing God look at your heart, your character and your attitude, then only God will come for your help. Amen. Yeah. Luke chapter 8 verse 26 to 39. லூகாஸ் அதிகாரம் 8 வசனம் 26 39 வரைக்கும். You see, our God just go to Gerasa to deliver one man. Amen. One man. ஒரு ஆள் குரலை கேட்டு, ஒரு ஆளோட அழுவையை கேட்டு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கெராசாவுக்கு போய் ஒரு ஆள் விடுதலை கொடுத்தார். ஆமென். Hallelujah. Deliver one man. And this message we listen. And God always listen to the individual cry and help. Amen. Hallelujah. நீ தனிப்பட்ட முறையில் உனக்கு யாரும் இல்லை கைட் பண்ண, உனக்கு யாரும் இல்லை உதவி செய்ய அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இயேசு அங்கே தான் இருக்கிறார். Amen. And Lord Jesus is with you and He always ready to deliver you. Looking at you, how eager you are for Lord Jesus. நீ இயேசு கிறிஸ்துவானவரை எவ்வளவு தூரம் நீ எதிர்பார்த்து இருக்கிற உன் வாழ்க்கையில், உன் இதயத்தில், in your heart, in your mind, in your soul and in your strength, how much you eager for Lord Jesus. இயேசு கிறிஸ்துவானவருக்காக நீ எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆளை விடுதலை பண்ண, ஒரு ஆள், just for one person ஆண்டவர் போனார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், நம்ம ஜெபத்தை இயேசு கேட்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை, உங்களுக்கு இயேசு தெரியல, you don't know Lord Jesus, you have no guidance, you have no knowledge of the word of God, God will still come and deliver you. Amen. Hallelujah. உங்களை ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு எல்லாம் இருந்து, if you know you have a guide, you know how to read the word of God, you know how to pray, and still you are not delivered, that means something is not right with you. உங்களுக்கு எல்லாம் இருந்து, உங்களுக்கு இறை வார்த்தை படிக்க தெரிஞ்சு, ஜெபிக்க தெரிஞ்சு, உங்களுக்கு எல்லாம் இருந்து நீங்கள் இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கீங்கன்னா, அப்போ உங்கள்கிட்ட சம்திங் இஸ் நாட் ரைட். விடுதலை இல்லாமல் இருக்கோன்னா என்னது? விடுதலை இல்லாமல் இருக்கோன்னா என்னது? வாட் இஸ் த மீனிங் தட் யூ still don't have deliverance? இன்னும் விடுதலை இல்லை அப்படின்னா என்னது? That means you don't have the peace of God in you. Amen. ஆண்டவரோட அமைதி, சமாதானம், சந்தோஷம் உங்களுக்குள்ள இல்லை, உன் குடும்பத்தில் இல்லை, உன் வேலையில் இல்லை, உன் சமுதாயத்தில் இல்லை. உங்களை எல்லாரும் ஒதுக்குறாங்க, உங்கள்கிட்ட யாரும் பேசுறதில்ல. உங்கள் கேரக்டர், உங்கள் attitude must check your character and attitude, your behavior, if there is no peace in you. Amen. Hallelujah. Hallelujah. பார்க்கிறோம், we see here, this man we read has been long time affected by demons and have been chained always at graveyard territory. இந்த மனிதன், இந்த லேகியோன், இந்த மோப், அவன் பாருங்க, அவனுக்குள்ள நிறைய அசுத்த ஆவி. அவனை கட்டி வைத்தாலும் அவங்களை கட்டி வைக்க முடியல. அவன் எப்போதும் சுடுகாட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஆமென். Hallelujah. Hallelujah. He always, even though they chain him, he break the chain and go to the graveyard territory, and he is there in
In what condition? Naked. The devil always will humiliate you in this way. சாத்தான் உன்னை இப்படிதான் அவமானப்படுத்துவான், அம்மனமாக உன்னை காட்டுவான். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சிலுவையில் அம்மனமாக தான் போட்டாங்க. They put naked Lord Jesus on the cross. Amen. Hallelujah. That's why sometimes when you have dreams, vision, the devil will always show you naked. Why? நீங்கள் வந்து கனவு கண்டாலும் சரி, உங்கள் விஷன் பார்த்தாலும் சரி, அந்த கனவுல உங்களை வந்து அவன் எப்போதும் அம்மனமாக தான் காட்டுவான் சாத்தான். ஏன்? என்ன காரணம்? Why? What is the reason? Why? Then only you will feel shy to tell to people to share your things. Amen. Hallelujah. நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து அந்த அவமானத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க, நான் இப்படி கனவு கண்டேன், இப்படி விஷன் பார்த்தேன், நான் அதில் இப்படி இருந்தேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமென். Hallelujah. Hallelujah. This is same with us when we do not know Lord Jesus our God. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தெரியாம உன் வாழ்க்கையில் இருந்தனா உன் நிலைமை இந்த மோப்போட நிலைமை தான். The Legions situation is in your life. ஏன் சொல்றேன்? Because you never know how many spirits, evil spirit, demons are inside you. Amen. இயேசு இல்லாத போது நம்ம நிறைய அசுத்த ஆவி, நிறைய சாத்தான் அசுத்த ஆவி, evil spirits, demons, சத்துருக்கள் நிறைய நமக்குள்ள இருக்கும். What type of demons that I am talking about? என்ன மாதிரி பேய் நான் சொல்றேன்? நீங்க பேய் பிடிச்சி ஆடுவீங்க நான் சொல்ல கிடையாது, மரத்தில் ஏறுவீங்கன்னு சொல்ல கிடையாது. I never say you will climb on the tree because of the evil or you will dance at the street side. No. The evil is our character and attitude. Amen. Hallelujah. நம்மளோட கேரக்டர், நம்மளோட பழக்க வழக்கம், நம்மளோட attitude, நம்ம கேரக்டர் attitude தான் நம்மளுக்குள்ள இருந்த சத்ரு. Amen. சத்ரு, character, attitude and behavior. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். I have told you all what type of character and attitude is this showing evil in you. Is your jealousy, proud, ego, ignorance, arrogant, amen, irritation, anger. இதெல்லாம் தான் உனக்குள்ள இருக்கிற சத்ரு. Amen. Evil, demon. Amen. Hallelujah. Hallelujah. We born in this world. இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் போது we are spiritually dead. Amen. நம்மளுக்கு ஆவியானவர் என்னன்னு தெரியாது. Amen. இறைவனின் ஆவியானவர் நமக்குள்ள இல்லை. Amen. Hallelujah. In the beginning, we don't have the Spirit of God in us. The Spirit of God is sleeping in us because we don't know Him. Amen. Hallelujah. So we grow without God's knowledge, but with the knowledge of this world. Amen. ஆண்டவர் பற்றி தெரியாமையே வளர்ந்தோம். ஆண்டவர் பற்றி தெரியாமல் வளர்ந்தோம். Yes, we go to church, we follow our parents, whatever they do, we do. We never seek God. Amen. நம்ம ஆண்டவரை தேடல. We never seek God. We don't know who is the true living God. உண்மையுள்ள உயிருள்ள தேவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. Who can deliver us நம்மளுக்கு தெரியல. We don't know who is the deliverance God in our life. So we follow the world. And we have go through a lot of difficulties in our life. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டோம், நிறைய உபத்திரத்தில் போனோம், விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. We follow the worldly spirit and we don't know how to live in this world. We want to commit suicide, we want to die, we want to run away from the family. நிறைய இருக்கு. Lot of things that we will do without God in our life, without the Spirit of God in our life. Amen. Hallelujah. Hallelujah. And the worldly knowledge, உலக காரியங்கள். இயேசு இல்லாமல் நீ வாழும்போது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் இல்லாமல் வாழ்க்கையில் வாழும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ உபத்திரத்தில் போனோம், எவ்வளோ அவமானப்பட்டோம். ஏன்டா வாழ்கிறோம், எதுக்கடா பிறந்தோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம்.
செத்துட்டா நல்லது அப்படி யோசிச்சிருப்போம். ஆமென். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து ஆண்டவரே தெரியாத வரைக்கும் இந்த உலக ஆவியானவர் is in control in us. The Holy Spirit is in control in us. So the devil and Satan take over us and manipulate our mind and soul. நம்ம சிந்தனையும் நம்ம இருதயத்தில் சாத்தானும் அவனோட பழக்க வழக்கங்கள் தான் அங்க இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். Whatever we see at that time, we see in the standard of this world. ஆமென். உலக காரியத்தை குறித்து உலகத்தோட மதிப்பு குறித்து தான் பார்ப்போமே தவிர ஆவியானவர் வழியிலையோ ஆண்டவர் வழியிலையோ நம்ம எந்த காரியமும் பார்க்க மாட்டோமே. The Lord Holy Spirit is not in us. நமக்குள்ள இல்லாத காரணத்தினால நம்ம எல்லாமே உலக ரீதியாக தான் பார்ப்போம். எது நடந்தாலும் இதுதான் அப்படிதான் இருக்கும் பழக்கு, இப்படிதான் வரும் பழக்கு, இப்படிதான் போவோம் பழக்கு சொல்லிட்டு we just follow. Amen. Hallelujah. Hallelujah. We are accumulated. We are occupied and accumulated with the spirit of this world before Lord Jesus came into our life. Amen. அந்த ஸ்பிரிட் தான் நிறைய நமக்குள்ள நிறைய உலக ஆசை, பொருளாசை, பொன்னாசை, பணமாசை, நிறைய lot of things follow the world. Worldly culture, worldly standard is inside us before Lord Jesus come. Amen. Hallelujah. Hallelujah. When Lord Jesus come, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்த பிறகு the Spirit of God, the Lord Holy Spirit began to work in our life. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்த பிறகு தந்தையின் ஆவியானவர் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். That's where the clearance of the Holy Spirit is required in our life. Amen. For the Lord Holy Spirit, God's Spirit to take over us. அப்பதான் உலக அசுத்த ஆவியானவனை விரட்டி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். Hallelujah. It is not an easy process. இது சின்னம் கிடையாது. Because we will never know how many Holy Spirit are in us. நமக்குள்ள எத்தனை உலக அசுத்த ஆவியானவர் இருக்கானே நம்மளுக்கு தெரியாது. அதனால அவன் வெளியே போக கஷ்டப்படுவான். He don't want to leave us. Okay. Amen. Hallelujah. He don't want to leave us. He fight to stay in us. நமக்குள்ள இருக்கிறதுக்கு இந்த உலக அசுத்த ஆவியானவன் சண்டை போடுவான். ஆமென். சண்டை போடுவான். உங்களுக்கு எல்லாமே தப்பா காட்டுவான். ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் செய்யற காரியங்களை whatever the Lord Holy Spirit do in your life, the Holy Spirit will always show you it is wrong, it is not like that. அப்படி இல்ல, இந்த உலக ஆவியானவன் அப்படி காட்டுவான். அப்படி இல்ல, இது அப்படி. ஏன்னா why he live in you long time since you born until now he is in there. But when the Lord Holy Spirit take over you, of course the changes he won't accept in you, and the people around you also will not accept the changes. Amen. Hallelujah. Hallelujah. And இதுதான் உனக்கு தெரியணும். The Lord of changes gradually, slowly, the Lord Holy Spirit will take care of you. Amen. Take control of you. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் உனக்குள்ள உள்ள அசுத்த ஆவியானவரை விரட்டி உலக சிந்தனையை விரட்டி பரிசுத்த சிந்தனையை உனக்குள்ள கொள்வது. Thinking of the Lord Holy Spirit will come in you gradually, slowly. Amen. Step by step. But it's not easy, it's very difficult process. Amen. ரொம்ப கஷ்டம். Hallelujah. Hallelujah. ஆவியானவரே உங்களுக்குள்ள ஊற்றி சொல்ல ஆவியானவர் வழிகள் இப்படிதான், அதை நீ ஃபாலோ பண்ணாதான் உன் வாழ்க்கையில மாற்றம் வரும், அதை நீ ஃபாலோ பண்ணாதான் உன் வாழ்க்கையில நீ இயேசு கிறிஸ்து ஆண்ட தேவ மகிமையை காண முடியும்னு சொல்லி புரிய வைக்க ரொம்ப கஷ்டம். It's very difficult to ask you to believe the Lord Holy Spirit, the way of the Lord Holy Spirit. You believe, you follow,
then only you can see the glory of God in your life. It's very difficult to make people to understand. Amen. Hallelujah. It's not easy. Today you come, I say, accept the Lord Holy Spirit and He will do everything. You will say, yes, okay. You will never say like that. Until we prove to you, until the Lord Holy Spirit prove to you that He can change your life. இன்னைக்கு வந்தோடனே நான் சொல்கிறேன், ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியம் மாற்றிடுவாங்க, நீங்கள் ஓகேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்களே. அன்டில் அவர் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிரூபிக்கிறார். He is proving to you that He is God. Amen. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் செஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உன்னை அமைதி சமாதான சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து, ஆமென், ஹல்லேலூயா, ஆசீர்வதித்து எல்லா காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றா மாறும்போது, அந்த மாற்றம் வரும்போது தானே உங்களுக்கு நம்பிக்கை வருது. ஆமென். பிகினிங்கில் யாரும் நம்புறது இல்லையே. ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லும் போது the Lord Holy Spirit is there, He will do everything, believe and have faith. You won't believe, you won't have faith until you see the changes in your life. Amen. Hallelujah. இப்போ சேஞ்சஸை பார்த்தோன்னு தானே, அந்த மாற்றங்களை பார்த்தோன்னு தானே உங்களுக்குலாம் நம்பிக்கை வருது. when you all see the changes, then only you start to believe the Lord Holy Spirit. Amen. Hallelujah. And the more you believe, the more you have faith, the more you accept Lord Jesus in your life, the more the Holy Spirit leaves you, you will see the glory of God in your life. Amen. எவ்வளோ நீங்கள் வந்து ஆண்டவர் ஆவியானவரை ஏற்றுக்கொள்றீங்களோ, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வழிகளை ஏற்றுக்கொள்றீங்களோ, and you start to live differently, your life different than others. மற்றவங்களோட வேறு மாதிரி நீ வாழும்போது, உங்கள் வாழ்க்கையை நீ வேறு மாதிரி கொண்டு போகும்போது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களோட இருக்கும்போது, people won't accept you. Amen. ஆளுங்கனால அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நீ தப்பா இருக்க, ராங்கா இருக்க, பேக் ஸ்லைடிங்கா போற, இப்படி அப்படின்னு. Amen. Hallelujah. Don't care about the people who condemn you or talk anything against your law of God. Amen. You know yourself. உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கு, எப்படி ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வேலை செய்கிறார். You know yourself. So no need to listen to people. Amen. Hallelujah. They do not know the Lord Holy Spirit, but you know. Amen. Hallelujah. அவங்களுக்கு ஆவியானவரை தெரியாது, தந்தையின் ஆவியானவரை தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். They don't follow your teaching, but you know the teaching. Amen. Hallelujah. கற்றுக் கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு, ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆவியானவர் எப்படிப்பட்ட தேவன். They don't accept the changes, but you do. அவங்களால மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன், அப்படியே இருந்து அப்படியே செத்துரு. ஆமென். ஆவியானவர் தேடாத, வராத. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், நீ அமைதி சமாதானம் சந்தோஷத்தோடு இருக்கணும், அப்படியே கற்றுக் கொடுக்கணும். Amen. We want you to believe Lord Holy Spirit. We want you to accept Lord Holy Spirit, so your life will be changed. You will walk in peace of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சமாதானத்தில் நடப்பாரு. But if you don't accept, you don't want to change, then nobody can help you. Amen. Hallelujah. Hallelujah. One thing only I can tell you, don't let the Holy Spirit to destroy your life. Amen. A lot of people, they never seek God. They never seek for Lord Holy Spirit. They never live a godly life, but they die. Amen. போய் நரகத்தில் உட்காந்துட்டு எனக்கு யாரும் சொல்லல, எனக்கு தெரியாதுலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. Amen. Hallelujah. Don't let the Holy Spirit to control your body and mind. இந்த உலக அசுத்த ஆவியானவனை வந்து உங்க சிந்தனையை பொறுப்பெடுத்துக் கொள்ள விடாதீங்க. Don't let the Holy Spirit to control your mind. Amen. Hallelujah. Hallelujah. Control your mind என்னது?
What I mean by that, don't let the Holy Spirit to control your mind and body. What does this mean? என்னது? உன்னோட உலக ஆவியானவன் உன் சிந்தனையும் உன் உடலையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள விடாதீங்கன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுப்பெடுத்துக் கொள்ள விடாதீங்கன்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? Don't let the Holy Spirit to control your mind and body. The Holy Spirit meaning, I told you what? He will always, உலக அசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவான்? He will always a certain point of time வந்தோடனே அவன் வந்து உங்களுக்குள்ள ஈகோயிஸ்டிக் ஆவியை ஊற்றுவான். ஆமென். He make you to become ego, disobedient, arrogant, destroy your relationship, and he will always push you to go against your loved one. அவன் உங்களுக்குள்ள ஒரு ஈகோ ஆவியை ஊற்றுவான். arrogant, திமிராவி உங்களுக்குள்ள ஊற்றுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திமிராகும்போது என்ன ஆகும்? எல்லாரையும் எதிர்ப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, like you know everything, you don't know anything, but you will feel like you know everything. You begin to against the people who guide you. உங்களை யார் பார்த்துக்கிறாங்களோ, உங்களை யார் அதிகளவு நேசிக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் எகெயின்ஸ்ட் பண்ணி போவீங்க. அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. And the Holy Spirit will teach you how to lie. எப்படி பொய் சொல்லணும்னு கற்றுக் கொடுப்பான். Break your relationship easily. உங்கள் வாயிலேருந்து வார்த்தை அப்படியே விட்டு, you will throw out word and break the relationship. That's why you need the Lord Holy Spirit to teach you and correct you. ஆவியானவர் அந்த இடத்துல வந்து உங்களை கற்றுக் கொடுத்து உங்களை சரிப்படுத்துறவர் தான் ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை சரிப்படுத்துறவர் தான் ஆவியானவர். But the process is very painful. When the Lord Holy Spirit comes and asks you to do things, asks you to change, உங்களை மாற்றத்துக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை மாற்றும் போது அந்த மாற்றம் வந்து ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு செய்ய. It's very difficult for us to do, but it's not very hard, but very difficult from your heart, because your heart and your mind is belong to the Holy Spirit. உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனையும் உலக அசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்கிறதுனால ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பட் ஏற்றுக்கொண்டாதான் ஆசீர்வாதம். You accept and you do, then only you will see the blessing of God. Amen. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் சொல்றது நம்ம கேட்டு செய்ய கஷ்டம். It's difficult to accept what the Lord Holy Spirit wants you to do, because your heart and your mind belong to the Holy Spirit. But once you do what the Lord Holy Spirit asks you to do, then only you will see the reward of God in your life. Amen. Hallelujah. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்றது கேட்டு செய்ய நம்மளுக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம இருதயமும் நம்ம சிந்தனையும் உலக ஆவியானவர்கிட்ட இருக்கு. நீ எப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றது கேட்டு நீ விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து நடந்தாதான் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஆமென். Hallelujah. Accept the changes. Only thing one. Accept the changes. Change your character, your attitude and behavior. அதுதான் ரொம்ப முக்கியம். Change your character, your attitude and behavior. Amen. Hallelujah. Let the Lord Holy Spirit lead you, teach you and mold you. Amen. உன் வாழ்க்கையில் வர மாற்றங்களை ஏற்றுக்கொள். அது பயமாக தான் இருக்கும். The changes, when the first time you see the changes, you are a bit afraid and confused and doubtful. Amen. வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் மாற்றம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் ஒரு படப்படப்பும் இருக்கும். Amen. When you accept
and you let the Lord Holy Spirit to lead you, teach you, mold you, then only you can see the blessings or the mighty hand of the Father in your life. Amen. Hallelujah. And I pray always and ready to accept changes in your life. எப்போதும் ஜெபிங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர மாற்றத்தை சந்திங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. Before we go to teaching today, what is God's goal in your life? உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன ரொம்ப எதிர்பார்க்கிறார்? வாட் இஸ் காட்ஸ் கோல் இன் யுவர் லைஃப்? என்ன எதிர்பார்க்கிறார்? வாட் இஸ் காட் require from you? What is God's goal? Requirement. What is God's requirement from you? என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்கள்கிட்ட இருந்து? என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க. என்ன தலைக்கீழ கொஞ்சம் உங்க பேர் எனக்கு தெரியாது நினைக்கிறீங்க. What God goal? What God wants from you? What is God expecting you to do? Okay. என்ன அது? What? Obey. 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 Okay. Where? What God requires from you? God's goal lah. God wants you to be like that. என்னவா இருக்கும்? God's goal is your character. He wants you to change your character. It's not how comfort you are. எவ்வளோ காசு வச்சிருக்க, காடி வச்சிருக்க, வீடு வச்சிருக்க, எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. God is not seeing at your money or your property or your position. God just looking at your character. Amen. Your character towards God, your character towards people எப்படி இருக்கு? Amen. ஆண்டவரோட மெயின் கோல் அதுதான். நீ எப்படி இருக்கிற, உன் கேரக்டர் எப்படி இருக்கு, உன் பிஹேவியர் எப்படி இருக்கு, உன் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. எபிசன் அதிகாரம் 4 வசனம் 22 24 வந்து படிங்க. எபிசன் chapter 4 verse 22 to 24. Amen. It's in the word of God. இறைவார்த்தையில் இருக்குது. உன் பழைய வாழ்க்கையை நீ வாழாத, ஆண்டவர் கொடுத்த புது வாழ்க்கையை வாழு. ஆமென். Destroy your old self and make a new self. புதுசா மாறுனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? It's your attitude and your character and your behavior. புதுசா மாறு. நான் அப்படிதான் இருப்பேன், பிடிச்சவங்களுக்கு 3 காலை அப்படி இருந்தீங்கன்னா nobody can come and help you. Amen. If you want God to help you, God wants you to change. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு உதவி செய்யணுமா? பழைய வாழ்க்கையை சாவடி. பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் போகாத, அதை பற்றி சிந்திக்காத, அதை திரும்பி பார்க்காத. ஆனால் சாத்தான் விட மாட்டான். ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு அதை நோண்டிக்கிட்டே இருப்பான், அதை கொண்டு வந்து காமிச்சிட்டே இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் டோன்ட் கோ இன்டு இட், அதுக்குள்ளே நீ போகாத. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப பேர் many religions they promote the old lie. என்ன தெரியுமா? பொய். பழைய பொய் என்னன்னா, they say humans are God. Amen. மனிதன் வந்து டிவைன், பரிசுத்தமா. மனிதன் வந்து பரிசுத்தமா, மனிதன் தான் கடவுளா. ஆமென். கடவுள் சாயல்ல படைச்சார தவிர நீ கடவுள் கிடையாது. ஆமென். God created you in his image, but you are not God. Amen.
You are not God. Amen. Hallelujah. You will never, let me put it straight and very clear, you will never become God, even a God. Amen. Hallelujah. Hallelujah. நம்மளுக்கு தெரியணும். இதுதான் வந்து this is what the prideful lie Satan to tempted you. Amen. சாத்தான் உங்க வாழ்க்கையில சொன்ன மிகப்பெரிய பொய் நீ கடவுள். Amen. Hallelujah. You are God then. Satan promised Adam and Eve that they follow his advice, they would be God. Amen. சேத்தான் சொன்னா ஆடம் and Eve கிட்ட, நீ நான் சொல்றதை கேட்டனா நீ கடவுளாயிருவேன். Genesis chapter 3 verse 5. Amen. அங்க இருக்கு. சாத்தான் சொன்னான், நீ என் பேச்சு கேட்ட நீ கடவுளாயிருவே, நான் உன்னை கடவுளாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. We also will try to be God. நம்மளும் கடவுள் ஆவோம். எப்ப சொல்லுங்க? We also every time try to be God. When? In the time we also try to be God, you know. We try to be God. நம்மளும் கடவுள் ஆவோம். எப்ப? This desire to be gods are showed every time in our life when we try to control our circumstances. Amen. Hallelujah. நம்ம வாழ்க்கையில சில சமயம் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதை சொந்தமா சந்திக்க பார்க்கறோம் தெரியுமா? சொந்தமா சந்திக்க பார்க்கறோம். We try to get help from the people around us. We try to control our circumstances. That's where we are trying to be God. Amen. Hallelujah. Hallelujah. God said, I will take care of you. என்ன சொல்றா என்கிட்ட வான்னு ஆண்டு சொல்லிட்டாரு. நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா நீ ஏன்ட்ட வான்னு சொன்னாரு. நம்ம என்ன பண்றோம்? We try to be God. நம்ம ஆண்டவர் ஆகிறதுக்கு அந்த பிரச்சனையை நம்மளே சந்திக்கிறோம். நானே பார்த்துருவேன், நானே செஞ்சிருவேன். Amen. Hallelujah. And never forget we are a creature. We are not a creator. We are a creature. We are not a creator. நம்ம வந்து படைப்பாளி கிடையாது. நம்ம படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரால் படைக்கப்பட்ட என்ன சொல்லுவாங்க? கிரீச்சர் என்ன சொல்லுவாங்க? வினாத்தான். அனிமல். தமிழ் என்ன சொல்லணும்னு தெரியல. சரி, மிருகம். ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு மிருகம். ஆனா நம்ம படைப்பாளி கிடையாது. Don't try to be God. Amen. Hallelujah. God does not want you to become God. ஆண்டவர் நீ கடவுள் ஆகுன்னு சொல்ல கிடையாது. God just want you to be godly. Amen. ஆண்டவர் வந்து உன்னை கடவுளாக சொல்ல, கடவுளுக்கு விருப்பமானபடி நட. Amen. கடவுளுக்கு விருப்பமானபடி நட. Godly. God wants to develop your value, your attitude, and your character. Amen. இதான் நம்ம படிச்சோம். அதை ஜெசி வந்து படிச்சாங்க. Ephesians chapter 4 verse 22 to 24. Meaning God wants you. God develop your value. God wants people to value you. Amen. And God wants you to change your attitude and character. Amen. If you never change your attitude and your character, there will be no value in you. People will never value you. Amen. Hallelujah. Hallelujah. Amen. God's ultimate goal for your life on earth is not your comfort, how comfort you are, is your character. How you change your character for God. And எவ்வளோ வசதியாக அந்த உலகத்தில் இருக்கிற அது ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. ஒரு கேரக்டரை ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டரை நீ எப்படி மாற்றுற அதுதான் முக்கியம். Amen. Hallelujah. He wants you to grow spiritually and become like Christ.
இயேசு கிறிஸ்து ஆண்டவர் போல ஆவிக்குள்ள மாறு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குள்ள மாறு. That means the thinking, your mind must be always with Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட சிந்தனையில தான் இருக்கணுமே தவிர வேற எந்த சிந்தனையிலையும் இருக்கக்கூடாது சொல்றாங்க. ஆனா உலக சிந்தனை உங்களை அழிச்சிடும். If you think about the world can destroy you. Amen. Hallelujah. Hallelujah. God created you in His image. ஆண்டவர் படைத்தார். உலக சிந்தனை உன்னை அழிச்சிடும். ஆண்டவர் உன்னை God created you unique. Uniquely படைத்திருக்காரு. Certainly God want you to be destroyed. உங்களை அவ்வளோ அழகா படைத்த தேவன் நீங்க அழிந்து போறதுக்காக படைத்திருப்பாரு. நீங்க அழியக்கூடாது. ஆண்டவருக்கு அதான் வேணும். நீ அழியாத. Amen. God just want you to change your character, not your personality. Amen. நீ போய் முடியை டாய் பண்ணி பாதி பிடிச்சி பாதி மொட்டை அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆண்டவருக்கு. உன் கேரக்டர் தான் முக்கியம். ஆண்டவர் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு உன் கேரக்டர் இயேசுக்காக மாறி இருக்கு. நம்மளாம் கேரக்டர் மாறுவோம் தெரியுமா? We also change our character in some point of our lifetime. We will change our character when எப்போ மாறுவோம்? நம்ம திடீர்னு நம்ம கேரக்டர்லாம் மாறிடும். திடீர்னு தெரியுமா? திடீர்னு நம்ம கேரக்டர்லாம் மாறி நல்லவனாயிடும். ஆட்டிடியூட்லாம் மாறிடும். நல்லவனாயிடும். when எப்போ? when you have problem, when you have sick, when you know that you are going to die, and then everything change. Oh, we become very good person. Wow. They try to do more godly things than me. Amen. Hallelujah. They change, showing that they change already. மாறிட்டாங்க. I come 10 o'clock, they come 8 o'clock morning. Amen. Hallelujah. I read Bible 5 words, they read 50 words. Amen. I pray 2 hours, they pray 4 hours. Amen. So they change character. Maricha. Because they have problem. Amen. Hallelujah. 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 God wants you to develop a kind character, a beautiful character, and Mahisura, like Lord Jesus. There are a lot of words in the Bible. பைபிள்ல நிறைய வார்த்தை இருக்கு. ஆண்டவர் நம்மளை மாற சொல்ற வார்த்தை நிறைய இருக்கு. Matthew chapter 5 verse 1 and 2. Galatians chapter 5. Matthew அதிகாரம் 5 வசனம் 1 2. Galatians அதிகாரம் 5 வசனம் 22 23. Galatians chapter 5 verse 22 and 23. And Paul talk about love. 1 Corinthians chapter 13. Peter's life. The list of your character list. Effective products life. எப்படி இருக்கணும்? Peter. 2 Peter chapter 1 verse 5 to 8 is talking about your characters. How God wants you to be. Amen. Hallelujah. Hallelujah. This is what God wants. இன்னும் நிறைய இருக்கு பைபிள். There's a lot of things that you can find in the Bible. That's what God wants you to do. Amen. You know, when you forget the character, the one that God wants in your life for the purpose of God, when you forget, your life will be a frustrated life and always will face circumstances. எப்போ நீங்கள் மறக்கிறீங்களோ என்ன மாதிரி ஆண்டவர் உங்களை வாழ சொல்கிறாரு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும்னு நீ கேட்க மறுக்கிற, நீ மறக்கிறன்னா உன் வாழ்க்கை எப்போதும் ஒரு பிரச்சனையிலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு வழியில் உனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah.
You may wonder why is this thing happening to me? எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது? Why this thing is happening to me? Why am I having such a difficult time? இதுதான். Why I cannot grow? என்னால் ஏன் வளர முடியல? என்னால் நான் வளர்த்தி சொல்ல வாழ்க்கை சொல்கிறேன். என்னால் நான் ஏன் வளர முடியல? ஏன் இப்படி இருக்கு? The only thing that's why I told you all just now. Something is not right with you. Amen. If spiritually you go to church, இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, ப்ரே பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, you do all your duty, you read the word of God, you go to church, you pray, but still you don't have a peace in your life. That means something is not right with you, with your character and attitude. Amen. Hallelujah. நான் உங்களோட கேரக்டர் attitude திரும்பி பாருங்க. Am I right? நான் சரியா இருக்கேனா? Amen. Hallelujah. Many Christians they misinterpret God's message. ஆண்டவரோட மெசேஜை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ God never promise you that you accept Him, that you will be rich and wealthy, famous. No. ஆண்டவர் எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது, நீ என்னை ஏற்றுக்கிட்டனா நீ ஃபேமஸாக இருப்ப, பணக்காரனாக இருப்ப, அம்பானி ஆயிடுவ. அமேன் சொல்ல கிடையாது ஆண்டவர். Amen. Hallelujah. Hallelujah. And God never say you will have a comfortable lifestyle, you will have a perfect health. அந்த சொல்ல. Amen. Hallelujah. Constant happiness, God never tell. Amen. Your dreams will come true, and God never say. Amen. Hallelujah. My instant relief of problem, God never promise. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்ல கிடையாது, உனக்கு பிரச்சனையே வராது, நீ சந்தோஷமா இருப்ப, உனக்கு இப்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்ல கிடையாது. You accept the Christian life, you expect the Christian life to be easy, and you will easily get heaven and earth. Sorry, it's not what we learn. Amen. Hallelujah. நம்ம அது பழது கிடையாது. God train us to go difficult time in order to accept the Lord Holy Spirit in your life. Then only you will have peace. Amen. Hallelujah. இதுதான். Our God is not a genie. அலாவுதீன் அப்போது விளக்கு பூதம் கிடையாது. அப்போ உசூத் என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படி கிடையாது. You have to pray to get what you want. You have to have faith and believe. Don't think everything. People like to, I don't know why, people like to tease God. ஆண்டவரை வெடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குது ஆண்டவர். And God don't take joke, but they like to tease God. You know, sometimes if people come and tell me whether I want to buy a car, I say, okay, go buy. No, go. If you can, you think you can pay, you go and buy. What is the second word they say? You know, ask God to give me a blank check. Ask God to give blank check. I go and buy. Ask God to give me the money, I go and buy. You think who is God? For them it's joke, you know, it's a joke, but God don't take joke. Amen. I don't really like this type of conversation. But I'm telling you all, never take God for granted. And you know, recently I tell, you want to buy a house. So I said, okay, go and try. Go and try, no problem. We see God will take it. He said, ask God to give me cash, lah. I buy the house cash. Yeah. I don't
don't know why they are doing this. And I hope they change their character and their behavior. This is what God said. Change your character and behavior. Your attitude. Don't go and tease God and make the Lord Holy Spirit angry. Amen. Hallelujah. Hallelujah. God is not your servant. Amen. Hallelujah. Amen. ஆண்டவர் பாரு, ஆண்டவர் வெடிக்கிறது. இந்த ஆண்டவர் வெடிக்கிறதே எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவர் செக் கொடுக்க சொல்லுங்க, பிளாங்க் செக் கொடுக்க சொல்லுங்க, காசு கொடுக்க சொல்லுங்க, வீடு வாங்க கேஷா வாங்க சொல்லுங்கன்னு ஆண்டவர் வெடிக்குது. யார் ஆண்டவர்? ஆண்டவர் உங்களோட வேலைக்காரன் கிடையாது. நினைச்சாருன்னு நீ எந்திரி கூடாமல் செஞ்சிருவாரு. அப்படி ஆமென். எந்திரி கூடாமல் செஞ்சிருவாருன்னா சாவடிச்சிருவாரு இல்லை, படுத்த படிக்க ஆக்கி விட்டுருவாரு. அப்போ நாளைக்கு உனக்கு தின்றதுக்கும் பேழுறதுக்கும் ஒரே இடமா போயிடும். ஆமென். அல்லேலூயா. சும்மா செய்யக்கூடாது, சும்மா போய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Don't have a life of delusion. கற்பனையில் வாழாத. கற்பனையில் வாழாதீங்க. Don't have your own idea and try to put the idea in the godly matter. உன் சொந்த ஐடியாவை கொண்டு போய் ஆண்டவருக்குள்ள திணிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியம் செய்கிறார். யாருக்குமே எந்த குறையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் சகோதரன் சகோதரிக்கு இங்கே இருக்குன்னு வெளியே இருக்கு யாருக்குமே எந்த குறையும் கிடையாது. Because follower of Christ, testimony is given by God and lead by the Lord Holy Spirit. Amen. Hallelujah. உங்களுக்கு எந்த குறையும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அது நீங்களா தேடிக்கிட்டாதான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களா தேடிக்கிட்டாதான் வரும். தனியாப்பட்ட முறையில் உங்களுக்கு வராது. ஆமென். வரவும் என் ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வரை நல்லா தெரிஞ்சுக்கங்க. Your life that you are living now, நீ வாழ்ற இந்த வாழ்க்கை is not for your purpose, it's for God's purpose. Amen. இயேசுக்காக, உங்களுக்காக கிடையாது. Amen. இயேசு வாழ வைக்கிறார், நீங்க வாழ்றீங்க, அவ்வளவுதான். இயேசு வழி நடத்துறார், நீங்க வாழ்றீங்க, அவ்வளவுதான். Amen. Hallelujah. Hallelujah. And God already planned everything in your life. ஆண்டவர் எல்லாம் பிளான் பண்ணிட்டார். அந்த பிளானை மாத்தினாதான் ப்ராப்ளம். God already planned for you everything, but you want to change the plan. You never go for advice with God, then definitely you will fall into problem. Amen. Hallelujah. Hallelujah. Spend your time on earth preparing yourself for heaven. உங்களோட வாழ்க்கை பரலோகத்தில் இயேசு கூட எப்படி இருக்கணும்னு நீங்க இங்க வாழ்ற வாழ்க்கை தான் அங்க முடிவு பண்ணுமாறு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். இட் இஸ் வெரி ஹார்ட். ரொம்ப கஷ்டம் டு சேஞ்ச் த கேரக்டர் ஜஸ்ட் லைக் தட். அது மாற்ற கஷ்டம். எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது சீக்கு வரும்போது நீ திடீர்னு கேரக்டர்லாம் மாறி நல்ல பிள்ளையா இயேசுட்டு இருக்கியோ அதை எப்போதும் செய்யுங்க. சீக்கு இருக்கோ இல்லையோ, ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, எப்போதும் இயேசுக்கிட்ட நல்ல பிள்ளையா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. Don't just change your character when you have difficult time, when you are going through some circumstances. Change yourself every day. Be with God a good child. Amen. Amen. Hallelujah. Just sit and understand. Sit and think and understand how God works in your life. Before God and after God. Amen. இயேசு இல்லாத போது உன் வாழ்க்கையில் எப்படி இருந்த, இப்போ இயேசு கூட இந்த 10 வருஷமா எப்படி இருக்கிற. Amen. Hallelujah. Just think and change yourself. That can help you to change your character. உன்னோட பழக்க வழக்கங்களை மாற்ற அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நம்மளாம் யோசிக்கிறது இல்லை. We never think what God have done in our life. That's why our character is not changing. That's why our attitude is not changing.
if you sit and think, நீ உட்கார்ந்து யோசிச்சனா how God save you, how God deliver you, உங்களை எப்படி ஆண்டவர் காப்பாற்றினார், உங்களை எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், அதெல்லாம் நீ உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு மாறுறதுக்கு அது வசதியா இருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இது நம்மளுக்கு தெரியணும். Your gift of abilities, your talents, the time that you spend with God, எல்லாம் நீ பாரு. Just look at it and think. யோசிங்க. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க, அது யோசி. Change your character, then only you can grow in God. Amen. Hallelujah.